இந்த வணிக அறம்னு ஒண்ணு சொல்றாங்க இல்லையா? இந்த வணிக அறம்னா என்ன? இன்னைக்கு ஒரு பொருள் வாங்க போறோம், 1 கிலோ ஒரு பொருள் வேணும் அப்படின்னா நீங்க வீட்டுல வந்து அளந்து பாருங்களேன், நிச்சயமா அது 1 கிலோ இருக்காது, கொஞ்சம் அதுல குறைஞ்சுதான் இருக்கும். நாம குடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தவங்களுக்கு, உனக்காக இந்த பாரு 4-5 காய் சேர்த்து போடுறேன் அப்படின்னு போட்டு கொடுப்போம். அவங்க வீட்டுல போய் அளந்தாங்கன்னா அதே நிலைமை தான் இருக்கும். அப்ப வணிக அறம் என்பது லாப நோக்கத்தோடு இருக்கக்கூடாது. என்ன சொல்றாங்க? கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைவுபடாது கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. பெற்றுக்கொள்வதையும் அதீதமாக இல்லாமல், கொடுப்பதை குறைவாகவும் இல்லாமல் என்ன பண்ணணும்? கொடுத்துட்டு வரணும். ஒரு கடையில 100 ரூபாய் கொடுத்து பொருள் வாங்கிட்டு மிச்ச சில்லறை வாங்கும் பொழுது அவர் 5 ரூபாய் நமக்கு கூட கொடுத்துட்டாரு, நம்மளுக்கு 5 ரூபாய் லாபம் அப்படின்னு எடுத்துட்டு வந்துடக்கூடாது. அது அவருடைய பணம், நம்ம கொடுத்துட்டு வரணும் அப்படிங்கறதான் நமக்கு சொல்லும். இம்மை செய்தது மறுமைக்கு மாமெனில் அறவிளை வணிகன் ஆய் அல்லன். ஆய் அப்படிங்கிற மன்னனை பற்றி பேசும் பொழுது, வள்ளலை பற்றி பேசும்போது சங்க இலக்கிய புறம் இப்படி சொல்லுகிறது, இம்மை செய்தது மறுமைக்கு மாம். இந்த சொல்லாடலை, இந்த கருத்தை சங்க இலக்கியம் பல இடங்களில் வலியுறுத்துகின்றது. மறுபிறவிக்கு வேணும், அப்புறம் வேணும், பிறகு வேணும் அப்படின்னே நினைக்காம இப்பொழுது என்னால என்ன முடியுதோ அதை நான் கொடுக்கின்றேன், அதை நான் செய்கின்றேன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுதான் சிறப்பிற்குரியது. அப்படிதான் என்ற மன்னன் வாழ்ந்தான் என்பதை பதிவு செய்யும். அதே போல இந்த வறுமையிலும் செம்மையாக வாழக்கூடிய நிலைப்பாடு, ஒருத்தவங்க நம்மளுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்காக உடனே கொடுங்க அப்படின்னு வாங்கிடக்கூடாது. இந்த சொல்லுவாங்க இல்லையா, ஃப்ரீன்னு கொடுத்தா பினாயில கூட குடிப்பாங்க நம்ம மக்கள்பாங்க. அப்ப இந்த இலவசம் அப்படிங்கிறதுல போய் சிக்கிறாதீங்க. ஏன் அது கொடுக்கப்படுகிறது, எங்கிருந்து கொடுக்கப்படுகிறதுனா யோசிங்க அப்படிங்கிறத அன்னைக்கு இருந்த நம்ம சான்றோர்கள் வலியுறுத்தி இருக்காங்க. ஆனா நம்ம அதெல்லாம் சிந்திக்கிறோமா அப்படிங்கிறது நமக்கே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. சொல்றாங்க அழகா, ஈ என இரத்தல் இழிந்தென்று. ஒருத்தன்ட்ட போய் கோடு அப்படின்னு சொல்றது தப்பு இல்ல. எது சிறப்பு தெரியுமா? ஈயேன் என்றல் அதனினும் இழிந்தென்று. ஈ என இரத்தல் இழிந்தென்று, ஈயேன் என்றல் அதனினும் இழிந்தென்று, கொள்ளன கொடுத்தல் உயர்ந்தென்று, கொள்ளேன் என்றல் அதனினும் உயர்ந்தென்று. ஒருத்தன்ட்ட போய் யாசிக்கிறது இழிவு இல்ல, அப்போ கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ற பத்தியா, அதுதான் இழிவு. ஏன் உன்கிட்ட வந்து கேட்கிறான்? அவன்கிட்ட இல்லாதனால கேட்கிறான். இல்லாத ஒருவனுக்கு கொடுக்க வேண்டும் என்பது உனது நியதி. அப்படிதான் நீ வளர்க்கப்பட்டிருக்க, அப்படிதான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற. கொடு, ஏன் முடியலன்னு சொல்ற? அதை விட கொள்ளன கொடுத்தவன் இருந்தா வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குற சிறப்பு இல்லையா? இல்லைங்க என்கிட்ட இருக்கு, போதுமானது, நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வரும் பாத்தீங்களா, அது அதை விட உயர்வானது. அப்ப வறுமையில் கூட, ஏன்னா வீட்டை சுத்தி கிடக்கக்கூடிய குப்பைக்கீரை எடுத்து உப்பு கோட போட வசதி இல்லாம அதை கடைஞ்சு கதவை அடைச்சுக்கிட்டு யாரும் பாத்திரக்கூடாதுன்னு சாப்பிட்ட பரம்பரை நம்ம பரம்பரை. அப்ப குப்பை கீரையை உப்பின்றி உண்ட அந்த ஒரு நிலைப்பாடு. ஏன்னா அடுத்தவன்ட்டு போய் நான் நின்ற கூடாது, என்கிட்ட இல்லை என்று இந்த வறுமையிலும் செம்மையாக வாழ்தல் ஒரு அறமாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே அம்மா அன்பழகி அம்மா சொல்லும்போது சொன்னாங்க, அரசியலில் கூட அறம் இருக்கின்றது. உண்மை. அரசியல் அறம் பெரிய அறம். அந்த அறத்தை வலியுறுத்துறது நம்மளுடைய தொன்மை இலக்கியங்கள் முதல் நிலையில இருக்குது. சங்க இலக்கியம் மட்டும் இல்ல, தமிழ் இலக்கியங்கள் எல்லாமே அதனை வலியுறுத்துகிறது. உதாரணமாக சிலப்பதிகாரம் ஒன்றே போதும். ரொம்ப அருமையான ஒரு விஷயம். அழகா சொல்லுவாங்களே, வாயின் கடைமணி நடுநா நடுங்க, ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுடத்தான், தன் அரும் பெறல் புதல்வனை ஆழியின் மடித்தோன் பெரும் பெயர் புகார் என் பதியே என்று கண்ணகி தன்னுடைய அடையாளமாக மனுநீதி சோழனுடைய வாழ்வியலை அங்கு பதிவு செய்ய. அப்படிப்பட்ட அரசன் இருந்த மண் எங்க மண். நாங்க தவறு செய்ய மாட்டோம். இந்த சோழ தேசம் அப்படிப்பட்டது என்று மனுநீதி சோழன், புறாவினுடைய துன்பத்தை தீர்த்த சிபி சக்கரவர்த்தி, இவர்களுடைய வாழ்வியலை எல்லாம் முதலில் எடுத்து வைத்துதான் தான் யாருங்கிறதே அங்க பறைசாற்றி. அதனாலதான் சொல்றாங்க, இந்த மன்னனுக்கு முக்கியமானது ஒண்ணு செங்கோல், அடுத்தது குடை. இது எல்லாம் அறத்தின் குறியீடு. சிலப்பதிகாரத்துல மன்னன் விழுகிறான் பாத்தீங்களா, என் முதல் பிழைத்தது கெடுக என் ஆயுள். அவன் ஏன் சொல்றானா, இதுவரை வளையாத செங்கோலும் உடையாத வெண்குற்ற குடையும் என்னுடைய தவறான தீர்ப்பால் இழந்து விட்டது எல்லாத்தையும் அப்படின்னு தான் அவன் வருத்தப்படும்.
இப்ப அந்த அடிப்படையில இது குறியீடு, அறத்தின் குறியீடாக அரசனுக்கு செங்கோலும் குடையும் சுட்டப்படுகின்றது. அதனாலதான் சொல்றாங்க அறநெறி முதற்றே அரசின் குற்றம் அப்படிங்கிறது. அரசு என்பது அறநெறியை முதன்மையாக கொண்டு வாழக்கூடியது. அறநெறி பிழையாத திறனறி மன்னன், அறநெறியிலிருந்து பிழையாதவனா இருக்கணும். ஒரு மன்னன் எப்படி இருக்கணும்? வள்ளுவர் அழகா சொல்லுவாருங்க, காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லனே மீக்கூறும் மன்னனிலம். எல்லாரும் அணுகுவதற்கு எளியவனா இருக்கணும். ஐயோ மன்னன் வர்றாருன்னு ஓரமா ஒதுங்கி நிக்க கூடாது. முன்னே நின்று நமது கருத்துக்களை பதிவு செய்வதற்கு அவன் செவிகளை திறந்து வைத்திருக்க வேண்டும். அப்படிப்பட்டவன் தான் ஒரு சிறந்த மன்னன் அப்படிங்கிறது சொல்லப்படுகின்றது. ஒரு மன்னனுடைய வேலை என்ன? நீர் வளத்தை பெருக்க வேண்டும், நிலவளத்தை பெருக்க வேண்டும், உணவை பெருக்க வேண்டும், அதனால் மக்களை சிறப்பாக ஆட்சி நடத்த வைக்க வேண்டும். இந்த அறங்கூறு அவயம் நம்மளுக்கு உறையூராக இருந்தாலும் சரி, மதுரையாக இருந்தாலும் சரி, தொன்மை இலக்கியங்கள் சொல்லக்கூடியது இந்த 2 அவயத்தை சொல்கிறது. இந்த அறங்கூர் அவயத்துல பல்வேறு அமைச்சர்கள் இருப்பாங்க, பல்வேறு சான்றோர்கள் இருப்பாங்க, சிந்தனையாளர்கள் இருப்பாங்க. அவர்களுடைய வழிப்படி சொற்களை கேட்டு ஒரு மன்னர் சிறந்த ஆட்சி செய்ய வேண்டும். அந்த அறங்கூர் அவயம் எப்படி இருக்குமா? துலாக்கோல் போல் இருக்குமா. இன்னைக்கு இருக்கிற துலாக்கோல் எல்லாம் இல்ல. இன்னைக்கு துலாக்கோலை யாரும் தூக்கி பிடிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா கீழே ஒரு தட்டு, அதுக்கு மேல அந்த தட்டே 200 கிராம் இருக்குது, அதுக்கு மேலதான் நம்மளுக்கு எல்லா அளவைகளும் போடப்படுகின்றன. இப்ப துலாக்கோல் போல் இருக்க வேண்டும், அப்படிதான் அறங்கூர் அவயம் இருந்திருக்கிறது என்று சொல்லப்படுகின்றது. அதனாலதான் சொன்னாங்க, நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்று சொல்லப்படுகிறது. மன்னன் எப்படியோ அதன்படிதான் அந்த நாடு சிறப்பாக இருக்கும். நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் மன்னனுடைய செயல்பாடாக சொல்லப்படுகிறது மதுரை பண்பு. அப்ப இந்த அரச அறம் என்பது மக்களை சரியாக பேணி காக்க வேண்டும் என்பது வலியுறுத்தப்படுகிறது. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அன்பிற்கு மட்டுமல்ல மரத்திற்கும் அறம் முதன்மையானது அப்படின்னு. ஒரு மகனாயினும் செருமுகம் நோக்கி செல்கன விடுத்த சங்க இலக்கிய பெண்களை நாம் பார்க்கின்றோம். ஆண்களுடைய வீரம் மட்டுமல்ல சங்க இலக்கியத்தில் பேசப்படல, பெண்ணுடைய வீரமும் முதன்மையாக பேசப்படுகின்றது. யாருக்கெல்லாம் இந்த போர் செய்யும் பொழுது விதிவிலக்கு உண்டு அப்படின்னு ஒரு அறத்தை சங்க இலக்கியம் நமக்கு பதிவு செய்கின்றது. எப்படி அப்படின்னா, ஒரு போர் நடக்கிறது என்றால் அந்த போர்ல எப்படியெல்லாம் நம்ம செயல்படணும், யாரு மீது அம்புலாம் படக்கூடாது, ஆகும் ஆணிய பார்ப்பன மாக்களும் பெண்டிரும் பிணியுடையீரும் புதல்வரை பெறாதீரும் எம் அம்பு கடி விடுதும் நும் அறம் சேர்மின். யாரு மேல? பசுக்கள், பார்ப்பன மக்கள், பெண்கள், நோயுற்றவர், முதியோர், பொன்போல் பிள்ளைகளை பெறாதவர்கள், இவர்கள் எல்லோரும் தயவு செய்து பாதுகாப்பான ஒரு இடத்தில் இருங்கள் என்று சொல்லப்படுகின்றனர். இவங்க மேல எல்லாம் அம்பு போடக்கூடாது.